நியூ மூன் டே ஸ்பெஷல் ரீடிங். இதில் வந்து 2 பைல் வச்சுருக்கேன். இது எஸ்ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன். இந்த எஸ்ஆர் நோ கொஸ்டின் ப்ளஸ் அதுக்கான விளக்கமும் கிடைக்கும். இது ஏன் டீப் பிரீத் எடுங்க, கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு எஸ், ஸ்ட்ராங்கான எஸ். ஓகேவா, சந்தோஷமா? இது ரிலேட்டடான விஷயம் என்னென்னா, லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி தான் கேட்டிருக்கீங்க. ஓகேவா, உங்கள் லவ் பாண்டிங் பற்றி கேட்டிருக்கீங்க. சில பேருக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். இப்போது ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஸ்ட்ராங் ஆக போகுது. இன்கேஸ் நீங்கள் வந்து நியூவாக இப்போ தான் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க, இல்லைனா அது ப்ரப்போசலுக்காக வெயிட் பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல பர்சன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சோல் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஆஃபர் வரலாம். ஓகே, காட் பிளஸ் யூ குருச்சரணம். இப்போ வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க டிவைன்? மேபி கொடுத்துருக்காங்க. ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்காங்க. ஏன் மேபி கொடுத்தாங்க, என்ன ரீசன் பார்க்கலாமா? மெடிடேட். ஓகே, நீங்கள் வந்து கொஞ்ச நாளாக உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் தெரியுமா? அற்புதமான ஒரு டிவைன் சோல் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்ச நாளாக இந்த விஷயங்கள் எதுனா, அது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில், இல்லை நீங்கள் செய்கிற அந்த வேலையில், இல்லை உங்களோட ஃபேமிலியில் ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து உங்களை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களோட பொட்டென்ஷியல் என்னன்னு தெரியல உங்களுக்கு. உங்களோட இன்ட்யூட்டிவ் பவரை நீங்கள் ரைஸ் பண்ணணும். நீங்கள் என்ன ரீசனுக்காக இந்த பூமிக்கு வந்தீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏதோ அந்த விஷயங்கள் எனக்கு எப்போ இதிலேருந்து ஒரு இது கிடைக்கும், எனக்கு எப்போ இதிலேருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னா, கிளாரிட்டியை வெளியே தேட வேண்டாம், உள்ளுக்குள்ளேயே தேடு. நீ இப்போ உன்னோட இன்ட்யூட்டிவ் பவர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, அதை ரைஸ் பண்ணு, மெடிடேஷன் பண்ணுங்கள், நல்லா வந்து டிவைனோட கனெக்டிவாக இருங்க. சில விஷயங்கள் இப்போ வந்து நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் வந்து கவனம் வேணும். இந்த நியூ மூன் டேயில் கொஞ்சம் வந்து கவனித்து செய்யுங்க. புதுசாக எடுத்தன் கவுத்தன்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. சடனாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காதீங்க. ஓகேவா, உங்களோட இன்ட்யூட்டிவ் பவரை நல்லா டெவலப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. உங்ககிட்ட அவ்வளோ அழகான நல்ல பவர் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் வந்து கொஞ்ச நாளாக அதை வந்து உணரலை, ரியலைஸ் ஸோ இதுதான் உங்களுக்கான அந்த ரீசன் சொல்கிறாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து மேபி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அடுத்த கார்டும் வந்து நோ கார்டாக வருதுனால நான் அதை வந்து மேபி இல்லைனா நோன்னு கூட சொல்லலாம். ஏதாவது புரிதல் வேணும், இன்னும் ஒரு கிளாரிட்டி வேணும்னா ஒரு ப்ரைவேட் ரீடிங் கூட எடுத்து பார்த்துக்கோங்க.